லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். பொதுவாக எல்லாமே வந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்று எதை சொல்கிறார்கள் என்பதை யாரும் சொல்வதில்லை. எங்களுடைய எம்எஸ்கே என்கின்ற மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாட்டின்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது 4 விதங்களில் வெற்றியின் அடிப்படையில் உள்ளது. 1 கல்வி, 2வது பொருளாதாரம், 3வது சமூக அந்தஸ்து, அதற்கடுத்து உளவியல் ஆரோக்கியம். ஸோ இந்த 4ல் 1 குறை ஏற்படும் பொழுது அல்லது குறைபாடாக இருக்கும் பொழுது அது பல்வேறு வாழ்வியல் சார்ந்த அழுத்தங்களையும், அந்த அழுத்தங்கள் பிறகு உடல் சார்ந்த அழுத்தத்தையும், பிறகு அது நோய் சார்ந்த குறியீட்டையும் உருவாக்கி நோயாகவே மாறிவிடுகிறது. பொதுவாக இதை கேள்விப்பட்டிருக்கலாம், வாழ்வின் பொருள் என்ன என்ற ஒரு வரியை திரைப்பட பாடல்களில் கேட்டிருக்கலாம். அப்போ வாழ்க்கையில் பொருள் என்ன? இதற்கு அடுத்து பொருளை தேடுவதற்கு, அதாவது வாழ்க்கையினுடைய மீனிங் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து எக்ஸ்ப்ளோரிங், நாம் என்ன நம்மகிட்ட இருக்குதுங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதாவது நம்மை தோண்டி எடுக்க வேண்டும். கல்லுக்குள் இருக்கும் தேரை, அதே போல் நிலத்துக்குள் இருக்கும் பெட்ரோலியம், அதே போல் அதற்கு கீழ் இருக்கும் வைரம், இப்படி தோண்ட வேண்டும். அந்த தோண்டி எடுப்பதற்கு ஒரு தொழில்நுட்பம் தேவை. அதுதான் உளவியல் சார்ந்த செயல்திறன் பகுப்பாய்வு என்று நாங்கள் சொல்கிறோம். ஆக ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய பொருள் என்பதே கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம், இவற்றில் வெற்றி பெறுவதுதான். அப்படி ஏதாவது ஒரு தோல்வி எடுக்கும் பொழுது அல்லது தோல்விக்கு நாம் செல்லும் பொழுது தான் அது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது. அதை மாற்றி அமைக்க தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உலகில் முதலாக வாழ்க்கைக்கு கிளினிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ நம்மளுடைய நடத்தை, அதாவது மனம் என்பது எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி அறிவினுடைய தொகுப்பு. அப்போ நம்ம மனதுக்குள் என்ன நிலை இருக்கிறதோ அது வெளிப்படையான நடத்தையில் வெளிப்படும், அல்லது வெளிப்படையான நடத்தையில் அது வெளிப்படுத்தப்படும். அப்போ மந்திரம் சொல்லுவாங்க. அதனுடைய உளவியல் அர்த்தம் என்னன்னா, மனம் ப்ளஸ் திறம். மன திறன் தான் மந்திரம்னு சொல்கிறாங்க. தந்திரன் சொல்லுவாங்க. தன் திறன் தான் தந்திரம். இதுக்கு வேறொரு பொருளை வைத்துக்கொண்டு பலர் வந்து அவங்க தப்பாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி பொருள் உணர்ந்து கொள்கிறார்கள். ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கு தொழில்நுட்ப அறிவு சார்ந்த ஆலோசனை, அதற்கடுத்து மனிதர்களிடத்தில் பழகும் செயல்நுட்ப ஆலோசனை அவசியம். ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய ரோல் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டாலும் அந்த ரோல் வந்து பேலன்சிங்காக இருக்கணும். ரோலுன்னா நம்ம என்ன ரோல், உதாரணத்துக்கு வந்து ஒருவர் மாணவர், அதாவது கல்லூரி செல்லக்கூடிய ஒருவர் இருக்காருன்னா அவர் மாணவர்ங்கிற ரோலில் வந்து வேலை செய்யணும். அப்போ மாணவன்கிற ரோலில் வந்து எது பேலன்ஸ் ஆகணும்? ஒன்று குடும்ப சூழ்நிலை, கல்வி சூழல், சமூக சூழல், இவற்றில் வந்து சிக்கிக்கொள்ளாமல் தன்னுடைய நோக்கத்தில் சமநிலைப்படுத்தி கொண்டு முன்னேறக்கூடிய தன்மை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் எடுத்துக்கொண்ட அந்த ரோல்ங்கிறது வந்து, அதாவது நம்மளுடைய முன்மாதிரிங்கிறது சமநிலைப்படுத்தப்பட்டு முன்னேற முடியும். பலருக்கு வந்து ஒன்றை புரிதல் என்பது லேட்டாக தான் புரியும். அதாவது என்ன சொல்கிறோம்னா, ரியலைசேஷன்ங்கிறது வந்து ஒன்று, பலருக்கு லேட் ரியலைசேஷன், அதாவது காலம் தாழ்த்திய அல்லது காலம் கடந்த உணர்தல், உண்மையை உணர்தல். இது வந்து பார்த்திங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க, இந்த உணர்தலே வந்து எனக்கு வந்து இப்போ தான் உணர்ந்தேன் என்று சொல்வதை விட பல காரணங்களை சொல்லி உணராமல் போவதற்கு இதுதான் காரணம் என்று தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. இப்படியும் ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க. இவங்க வந்து எப்பவுமே தன்னுடைய உணரும் தன்மையை இழந்திருப்பார்கள். அதுக்கடுத்து வாழ்க்கையில் வந்து பர்பசிவ் ரியலைசேஷன், நோக்கத்தோடு சேர்ந்து உணர்தல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு தோல்வி நிலையை உருவாக்கிவிடும். ஆக நம்மை வெளிப்படுத்துதல், மக்களோடு இணைந்து செயல்படுதல், இவற்றில் வந்து மிக மிக அவசியமான வழிகாட்டல் தேவை. அதாவது திரைப்படத்துறையில் சொல்லுவாங்க ஆர்ட் டைரக்ஷன். ஆர்ட் டைரக்ஷன் என்னென்னா, ஒன்றை முழுமையாக கிரகித்து அதனை எந்த கோணத்தில் சப்ஜெக்ட் என்கின்ற பொருளாக காட்ட வேண்டுமோ அந்த பொருளாக காட்டுவதற்கான படைப்பாற்றலை பயன்படுத்தி அந்த அப்சர்வேஷனில் கண்டுணர்ந்ததை பாத்திரத்துக்கேற்ப
வடிவமைத்து படைப்பை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் ஆர்ட் டைரக்ஷன் சொல்றோம். அப்ப ஒரு ஆர்ட் டைரக்ஷனுக்கே இவ்வளவு இருக்கிறப்ப வந்து நம்முடைய லைஃப் டைரக்ஷனுக்கு என்ன தேவை? திரைப்படம் என்பதே பல்வேறு தொழில்நுட்ப நிபுணர்களுடைய கூட்டமைப்பு, கூட்டு அறிவு. ஒரு மனிதன் தனிதாக எதையும் செய்ய முடியாது என்பதற்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கிறது. அப்ப ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு செயலும் வந்து ஒவ்வொரு நோக்கத்தின் அடிப்படையில் நம்மை அறியாமையே செஞ்சுட்டு இருப்போம். அந்த நோக்கத்தை அவ்வப்போது முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதருமே வந்து தன்னுடைய இலக்கு என்பதை வைத்திருப்பார்கள். அந்த இலக்கு சுய மதிப்பீடு அடிப்படையில் இருக்க வேண்டும், அல்லது அந்த இலக்கு சுய மதிப்பீடு அடிப்படையில் இவர்கள் அளவில் சரியானதாக இருக்கும், சமூக அளவில் முரண்பட்டு இருக்கும். ஆக இவற்றை முறைப்படுத்துவது மிக மிக அவசியம். அதே மாதிரி வந்து நாம் எதையும் செய்தாலும் அதில் வந்து சுய கருத்து சார்ந்த அணுகுமுறை. அதே போல இந்த உலகம் வந்து எதையும் இலவசமாக செய்தால் ஏற்றுக்கொள்ளாது. அதை கமர்ஷியல் என்று சொல்லக்கூடிய வியாபாரப்படுத்தலில் தான் ஏற்றுக்கொள்ளும். ஆக வியாபாரப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு இருந்தால் மட்டுமே அது சரியாக இருக்கும். மனிதர்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதனுடைய கேரக்டரை வந்து மரத்தின் சார்பாக மரத்தின் குணத்தை ஒட்டி கூறக்கூடிய ஒரு வழிமுறையும் இருக்கிறது. அது தமிழ் இலக்கியத்தில் மூங்கில் குணம் என்று சொல்வார்கள். அது ஒடியக்கூடியது. அதே மாதிரி நாணல் குணம் என்று சொல்வார்கள், வளைந்து கொடுக்கக்கூடியது. பனைமரம் குணம் என்பார்கள், அது தனியாக இருப்பது. அதே மாதிரி தோப்பு குணம் என்பார்கள், இது சமூகத்தோடு இணைந்திருப்பது. இப்படி ஒவ்வொருவரும் எந்தெந்த மர மன இயல்பில் இருக்கிறார்களோ அதை புரிந்து கொள்வதற்குத்தான் வழிகாட்டல் அவசியம். பல பேர் நினைக்கிறாங்க, எனக்கு வந்து இது சொல்லிக் கொடுத்தா தான் தெரியுமான்னு சொல்லி. உடல் மருத்துவம் எப்படி பிறர் சொன்னால் மட்டுமே, மருந்து கொடுத்தால் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள முடிகிறதோ அதே போல தான் வாழ்க்கையும். இதை புரிந்து கொள்வதுதான் மிகப்பெரிய அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா, சோசியல் என்ஜினியரிங்னு சொல்றோம். சமூகம் சார்ந்த ஒரு பொறியியல் மிக அவசியம். அதாவது ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு வகைகளில் வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளால் பாதிக்கப்படுவோம் அல்லது பாதிக்க வைப்போம். ஆக இதை முறைப்படுத்தல் என்பது அவசியம். அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம், நம்மளை பற்றி ஒரு சிலர் வந்து எப்பவுமே தவறாக பேசிக்கொண்டு, அதாவது அவர்களுக்குள் ஒரு மௌன பேச்சு பேசிக்கொண்டிருப்பார்கள். இதை நாம் பெரிதுபடுத்தாமல் அவர்களை கடந்து செல்ல வேண்டும், அவர்களை கண்டுகொள்ளாமல் நம்முடைய நோக்கத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும். இல்லைன்னா அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பதில் கொடுத்துட்டு இருப்போம், அல்லது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை பற்றி நாம் அதீதமாக சிந்தித்துக் கொண்டிருப்போம். இதை தவிர்க்க வேண்டும். அதே போல நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி சார்ந்து இல்லாமல் செயல் சார்ந்து இருக்க வேண்டும். இன்னும் முக்கியமான சொல்ல போனோம்னா, சந்தர்ப்பவாதி தோற்பதில்லை என்று சொல்கிறோம். சந்தர்ப்பவாதினா யாருன்னா சோசியல் இன்டெலிஜென்சி. இந்த சோசியல் இன்டெலிஜென்ஸ் எங்க நமக்கு தவறாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இனிய சொல்லை பிறருக்கு சொல்லுங்கள், அன்பாக பழகுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அப்படி பழகும் பொழுது நம்மை அவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் என்றால், புரிந்து கொள்வது என்பது நம்மளை பயன்படுத்தும் அளவுக்கு அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த இடத்துல வந்து எதுவுமே ஒரு சிங்கம் சிங்கமாக இல்லைன்னா அதை ஆடாக நினைத்து பால் கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். அதனால தான் இலக்கியத்துக்கும் அறிவியலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அதாவது இலக்கியம் என்பது பார்ப்பதை உணர்ந்து சொல்லுதல், அறிவியல் என்பது உள்ளதை உள்ளவாறு சொல்லுதல். ஆக உண்மையான இந்த தன்மை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு வெற்றி என்பது கடின உழைப்பு, அது சார்ந்த நடத்தை, இது அவசியம். அதாவது எல்லாத்துக்கும் ஆசைப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே ஆசையை செயலாக்க முயற்சி செய்வார்கள். அதாவது ஆசை செயலாக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிந்த அறிவு நிலையில் இருப்பார்கள். அதாவது எப்பவுமே எனக்கு எல்லாம் தெரியும், நான் தெளிவாக இருக்கேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் செயல்படுத்த மாட்டார்கள். இது தெளிவு கிடையாது. எந்த விஷயம் வந்து தெளிவாக இருக்கிறதோ அது செயலாக மாற வேண்டும். அதுதான் வந்து வெற்றியை கொடுக்கும். நம்முடைய அதிகமான நேரங்களில் வந்து நாம் பிறரோடு நாம் சண்டையிட்டுக் கொள்வோம், அல்லது நமக்குள் முரண்பாடுகளை வைத்து சண்டையிட்டுக் கொண்டிருப்போம். சுய முரண்பாடு அல்லது சமூக முரண்பாடு, இவற்றுக்குள்ள தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். இதை மாற்றுவது அவசியம். அதாவது
கோபத்தை எல்லாமே வெளிப்படுத்துறாங்க. அதே அளவு அன்பை வெளிப்படுத்த தெரிவதில்லை. கோபம் எப்படி வெளிப்படுகிறதோ, அதேபோல அன்பு வெளிப்படுத்தப்படுவதில்லை. அதனால தான் கோபம் மட்டுமே நிலைத்து நிற்கிறது. அன்பு வெளிப்படுத்தக்கூடிய நிலைகளில் கோபம் மறைந்து விடுகிறது. ஆக எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் உளவியல் கோட்பாட்டின்படி குறிக்கோளை அடைவதற்கு உறவுகளை பலப்படுத்த வேண்டும். அந்த உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையில் பரஸ்பர வளர்ச்சிக்கான உறவுகளாக இருக்க வேண்டுமே தவிர, பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் இழுத்து அல்லது குழிக்குள் தள்ளும் உறவை தவிர்க்க வேண்டும். எல்லாமே வளர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உள்ளவர்களை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். மாறுபட்ட மனிதர்களை நாம் புரிந்துவிட்டால் அவர்களை குறை சொல்லாமல் தவிர்த்து கொள்வது நல்லது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறிக்கோளை அடைவதற்கு நாம் என்ன செய்தோம், நம்முடைய கருத்தாக்கம் என்ன, செயல்தன்மை என்ன, அதனுடைய மதிப்பீடு என்ன, நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம், நம்மை பற்றி பிறர் எவ்வாறு நினைக்கிறார்கள், இந்த நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை நாங்கள் எவ்வாறு பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்மளுடைய சுயமான நாம் வைத்திருக்கிற கற்பனை, நாம் செயல்படக்கூடிய கமிட்மெண்ட்டு, நமக்குள் நாம் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருப்போம், சில விஷயங்களை தவிர்த்திருப்போம், அதே போல சில விஷயங்களை முயற்சி செய்யாமல் தள்ளியிருப்போம். இது போன்ற பல்வேறு செயல் பகுப்பாய்வை உளவியல் ரீதியாக நிபுணர்களுடைய துணை கொண்டு நாம் இதை வரையறுக்க வேண்டும். பிறர் நம்மளை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று முடிவு செய்து நம்மை நாமே கற்பனையில் வைத்து கொள்ளாமல், பிறர் நம்மை பற்றி என்ன நினைக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதுதான் பர்சனல் பிராண்டிங்னு சொல்கிறோம். ஒரு பொருள் எவ்வாறு பிறரால் மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பிராண்டு. அது ஆளாக இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம். இந்த பர்சனல் பிராண்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நாம் முறைப்படுத்த வேண்டும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் குறையை நிறையாக மாற்ற வேண்டும். குறையை குறையாக சொல்லுவர்களிடத்தில் ஒரு வகையில் அவர்களுடைய சொல்லை உண்மையானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அவர்கள் குறையை சொல்வதே அவர்களுக்கு நோயாக இருந்தால் அந்த குறை காணும் மனிதர்களை நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு எமோஷனல் சப்போர்ட், உணர்ச்சி பூர்வமான ஆதரவுங்கிறது மிக மிக அவசியம். அது வாழ்க்கை துணையாக இருந்தால் நன்று. அப்படி வாழ்க்கை துணைக்கு அது போன்ற தன்மைகள் என்று சொன்னால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுதான் ப்ரொஃபஷனல் ஃபோரம் என்பதை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். அப்போ ப்ரொஃபஷனல் தொழில் சார்ந்து ஒருவரை எவ்வாறு வளர்த்த வேண்டும் என்கின்ற அமைப்பில் நீங்கள் இணைத்து உங்களை நீங்கள் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லலாம் அல்லது வளர்ச்சி பாதையில் வாழலாம். எப்பவுமே இரட்டை மனநிலை இருக்கவே கூடாது. பலர் எதை எடுத்தாலும் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் தற்கொலை என்கின்ற தவறான செயலுக்கு சென்று விடுகிறார்கள். அதாவது இது இன்னும் சொல்லப்போனால் ஒரு தற்காலிக பிரச்சனைக்காக தன்னை பர்மனெண்ட்டாக இல்லாமல் பண்ணிக்கிறது தான் இந்த சூசைடல் சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. இது இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய இயலாமையை புரிந்து கொண்டால் போதும். அந்த இயலாமையை செயல்தன்மையாக மாற்றுவது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கார்ப்பரேட் ஃபிட்னஸ் ஃபோரம் என்பதை உருவாக்கியுள்ளது. ஆக ஒவ்வொருவரும் தன்னுடைய செயல் சார்ந்த தன்மைகள், செயல் சார்ந்த மதிப்பீடுகள், செயல் சார்ந்த நடத்தைகள் இவற்றை முறைப்படுத்துவது மிக மிக அவசியம்.